19 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வசனங்களிலே கர்த்தர் என்ன செய்வேன் அப்படின்ற காரியத்தை குறித்து அவர் பேசுகிறார். 20வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கொடியவன் அற்று போவான், சக்கந்தக்காரன் இல்லாமற் போவான், அப்படி வாசிக்கிறோம். அப்படியானால் ஆண்டவர் சொல்றாங்க, இந்த நாளிலே நம்மை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறவர்கள் அல்லது யார் மூலமாய் நம்ம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்றதான காரியத்தை நோக்கி பார்க்கும் பொழுது யார் நம்மளை விடுதலை ஆக்குவார் என்று சொல்லி ஏங்குகிறதான நாட்களாய் இருக்கலாம். அந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கொடியவன் அற்று போகிற ஒரு நாள் வரும். சக்கந்தக்காரன் அப்படின்னு சொன்னா அதை உங்களுக்கு விளைக்கிறேன். சக்கந்தக்காரனா பரியாசக்காரன் அர்த்தம். அமாகஷ் ஒரு சிறுமைப்பட்டதான ஜனத்தின அல்லது ஒரு மனுஷனுடைய அந்த நிலையை பார்த்து வெளியில பரியாசம் பண்ணனா உள்ளத்துல பார்த்தீங்கன்னா ஏளனமாக சிந்திக்கிறவர்கள் தான் அதிகமாய் காணப்படுவார்கள். அவர்களை பார்த்து பரிதாபப்படுகிறதற்கோ அல்லது உதவி செய்கிறதற்கோ அவர்களுக்காய் ஜெபிக்கிறவர்களை விட அவர்களை பார்த்து ஏளனம் செய்கிறவர்கள் தான் அதிகமாய் காணப்படுவாங்க. ஆண்டவர் சொல்றாங்க, அப்படி உங்களை பரியாசம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் இல்லாமற் போகிறதான ஒரு நாள் வரும் என்று சொல்லி 21வது வசனம். அப்ப சிறுமை மறையும் அப்படின்னு சொன்னா அது எப்படி எல்லாம் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லிட்டே வராங்க. 21வது வசனம் பாருங்க, ஒரு வார்த்தை நிமித்தம் மனுஷனை குற்றப்படுத்தி நியாய வாசலில் தங்களை கடிந்து கொள்ளுகிறவனுக்கு கண்ணி வைத்து நீதிவானை நிர்நிமித்தமாய் துரத்தி இப்படி அக்கிரமம் செய்ய வகை தேடுகிற யாவரும் சங்கரிக்கப்படுவார் அப்படி சொல்றார். ஒரு நியாயமான ஒரு வார்த்தை, நியாயமான கடிந்து கொள்ளுதலை கூட இன்றைக்கு கேட்கிறதற்கு மனுஷர்களுக்கு விருப்பம் கிடையாது. அதுக்கு பதிலா என்னை பார்த்து நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி எப்படி அவர்களை நம்ம குற்றப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்ற நேரத்துக்கு காத்திருக்கிறதான உலகமாய் தான் இந்த நாட்களிலே உலகம் காணப்படுது. அப்படியா இல்லையா? அப்படிலாம் இல்லையா? கடிந்து கொள்ளுதலை இன்பமாய் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நம்ம காணப்படுறோம்னா ரொம்ப கம்மி. இப்படியா இருந்தாலும் ஹர்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அது பயங்கர கஷ்டமாய் காணப்படும். அது ஒரு நேரம் பார்த்து நம்ம ஒரு வார்த்தையை சொன்னாதான் ஒரு சந்தோஷம் எங்கள் கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே. அப்போ வெளியில் இருக்கவங்க எப்படி இருப்பாங்க? இன்னும் மோசமாக இருப்பாங்க. இந்த வார்த்தை சொல்லு, ஒரு வார்த்தை நிமித்தம், இவனுடைய வாயிலேருந்து வருகிற ஒரு வார்த்தை நிமித்தம் அவனை எப்படி நம்ம பிடிக்கலாம், எப்படி குற்றப்படுத்தலாம்? அவன் என்ன சொல்லியிருக்கான்? தங்களை கடிந்து கொள்ளுகிறவனுக்கு, கடிந்து கொள்ளுகிற இந்த வார்த்தையை கேட்க மனதில்லாதபடி அவனுக்கு கண்ணி வைக்கிறதான ஜனங்களாக, நீதிமானை எப்படியாக நாம் இழத்தள்ளலாம் என்று சொல்லி சுற்றி திரிகிற கூட்டமாய் பார்த்தீங்கன்னா காணப்படுகிறவர்கள் ஒன்றும் இல்லாமல் போவாங்க. ஆண்டவர் சொல்ல சங்கரிக்கப்படுவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக இறங்கி சத்தியத்தை அறிவித்து ஜனங்களை தம்மை நோக்கி திருப்புகிறதற்கான அநேக செய்திகளை, உபதேசங்களை அவர் கொடுத்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் இப்படி வாசிக்கிறோம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 53வது வசனம் அண்ட் 54 ரெண்டையும் வாசிக்கலாம். லூக்கா 11, 53, 54. இவைகளை அவர்களுக்கு அவர் சொல்லுகையில் வேதபாரகரும் பரிசேயரும் அவர் மேல் குற்றம் சாட்டும் பொருட்டு அவர் வாய்மொழியில் ஏதாகிலும் பிழை கண்டுபிடிக்க வேண்டும் என்று உபாயம் பண்ணி அவரை மிகவும் நெருக்கி அநேக காரியங்களை குறித்து பேசும்படி அவரை ஏவவும் தொடங்கினார்கள். இப்படி வாசிக்கிறோம். அவர் நல்ல போதனை அவர்களுக்கு கொடுக்கிறார். உங்களுடைய வழிகளை மாற்றிக்கொள்ளுங்க என்று கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் அவர்களும் என்ன பண்றாங்க? கேட்க மனதில்லை. அது அவர்களை கடிந்து கொள்ளுகிறதான செய்தியாய் வரும்பொழுது இவரை நிறைய பேச வச்சு இவருடைய வாய்மொழியிலிருந்து ஏதாவது ஒரு வார்த்தையை பிடித்து இவரை குற்றப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் விரும்புகிறார்கள். இதுதான் நிலைமை. என்ன அப்படின்னு சொன்னா, நல்ல வார்த்தைகள் ஈவன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் கூட பெற்றோர் சொல்லுகிறது கேட்கிறதற்கு மனதில்லை. அது அவர்களுடைய விருப்பத்துக்கு விரோதமாய் காணப்படுமானால் அவைகளை கேட்கிறதற்கு பிள்ளைகளுக்கு கூட மனதில்லை. அப்போ ஒரு குடும்பத்துக்குள்ளேயே இப்படிதான் காணப்படுது அப்படின்னா சபைக்குள்ளேயும் உலகத்திலையும் நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அல்லது தேவனே மனிதனாக வெளிப்பட்டு நமக்கு செய்தியை கொண்டு வந்த போதும் கூட அவரை குற்றப்படுத்த அவருடைய வாய்மொழியிலிருந்து ஏதாவது ஒரு வார்த்தை கிடைக்குமா என்று தேடுகிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனபடினாலே ஆண்டவர் சொல்றாரு, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்றாரு. 22வது வசனம், ஆகையால் ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதில்லை அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை சொல்றாரு. அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா,
ஆபிரகாமை கர்த்தர் மீட்டு கொண்டு அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தம் ஆவிக்குரிய வாக்குத்தத்தம் ஈசாக்குக்கு வருகிறது. ஈசாக்குக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் யாக்கோபுக்கு வருகிறது. அதற்கு பின்பு அந்த ஜனக்கூட்டத்துக்கு வருகிறது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு யாக்கோபு வெட்கப்பட்டு காணப்படுறான். அவன் முகம் செத்ததை போல காணப்படுது. பிரகாசம்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய சிறுமையெல்லாம் நான் மாற்றுவேன். ஏன் தெரியுமா? நான் மீட்டு கொண்டது ஆபிரகாமை. நம்ம சிந்தித்து பார்க்கணும், நம்ம எப்படி மீட்கப்பட்டோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் நம்ம மீட்கப்பட்டோம். அவருடைய நாமத்தினால் மீட்கப்பட்டோம். அப்ப இன்றைக்கு நம்முடைய சிறுமையை ஆண்டவர் எப்படி மாற்றுகிறார் சொன்னா, தன்னுடைய நாமத்தின் நிமித்தம் அவர் பார்த்தீங்கன்னா நம்முடைய சிறுமையை மாற்றுகிறவராக இருக்கிறார். அதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். இன்றைக்கு நாம் அந்த வார்த்தையை வாக்குத்தத்தை உரிமையாக்குவோம் என்று சொன்னால் இப்படிதான். ஆபிரகாமின் நிமித்தம் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நம்முடைய சிறுமைகள் மாற்றப்படும். 23வது வசனத்தை பாருங்க. அவன் என் கரங்களின் செயலாகிய, அதாவது யாரை சொல்றாருன்னா இஸ்ரவேல் ஜனங்களை சொல்றாரு. அது ஆவிக்குரியபடி விசுவாசிகளை குறிக்கிறது, சபையை குறிக்கிறது. அவன் என் கரங்களின் செயலாகிய தன் பிள்ளைகளை தன் நடுவிலே காணும் பொழுது என் நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள். யாக்கோபின் பரிசுத்தரை அவர்கள் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேலின் தேவனுக்கு பயப்படுவார்கள் அப்படி சொல்றார். அர்த்தம் என்னன்னா, இன்னைக்கு ஒரு வேளை ஏன் இப்படி இருக்காங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க மாட்டேன்றாங்க, நம்முடைய பிள்ளைங்க, நாம பார்க்கிறதான பிள்ளைங்க, நம்முடைய சபை ஜனம் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என் கரங்களின் செயலாகிய தன் பிள்ளைகளை தன் நடுவிலே காணும் பொழுது, நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு ஒருவேளை மனம் திரும்பாம காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் சொல்ற, ஒரு நாள் பார்ப்பேன், இன்றைக்கு கேட்ட வார்த்தையுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். அவர்களை உன் நடுவிலே நீ பார்த்தீங்கன்னா எப்படியாய் பார்ப்பனா, என் நாமத்தை பரிசுத்தப்படுத்துகிறவர்களாக, என்னுடைய கரத்தினுடைய செயலாக நீ அவர்களை பார்க்கும் பொழுது நீ கர்த்தரை பரிசுத்தப்படுத்துவ அப்படி சொல்றார். 54ஆம் அதிகாரம் ஏசாயா 13 சொல்றார், உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்களுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை ஒருபோதும் அது வீண் போயிடாது. ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால், அதாவது என்னால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். 24வது வசனம் பாருங்க. இந்த காரியம் எல்லாம் ஆண்டவர் எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, சிறுமை மறைகிறதான ஒரு நாள் உண்டு. அந்த நாள் மட்டுமாய் காத்திருக்கிற நீ என்ன பண்ண வேண்டும்? உன் நம்பிக்கை இழந்து விடாதபடிக்கு நீ காத்திருக்க வேண்டும் அப்படின்ட்டு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும் பொழுது இதெல்லாம் ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, நான் சும்மா பேசல. உன்னுடைய சிறுமை எல்லாம் மறைந்து நீ கர்த்தருக்குள்ளே களி கூறுகிற, சந்தோஷப்படுகிற நாள் உனக்கு முன்பாய் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சும்மா சொல்லலை என்று சொல்லிதான் ஆண்டவர் அந்த காரியங்கள்லாம் விளக்குகிறார். 24வது வசனம் பாருங்க. வழுவி போகிற மனதை உடையவர்கள் புத்திமான்களாகி முறுமுறுக்கிறவர்கள் உபதேசம் கற்றுக்கொள்வார்கள். ஹல்லேலூயா. நம்ம வழுவி போகிறதான மனதை உடையவர்களா இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். பல நேரங்களில் நம்ம எல்லாருமே நீ சிந்திச்சு பார்த்தா தெரியும். நீ இப்போ நியூ இயர் வரப்போதில்ல, நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம்? ஏதாவது மனசில் சிந்திச்சு ஆண்டவரே இந்த வருஷம் நான் இப்படி இருப்பேன்ட்டு எதையாவது சொல்லுவோம். அட்லீஸ்ட் ஒரு தடையாவது பைபிள் படிச்சிருவேன். எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க, நினச்சிருக்கீங்க? அப்படி ஒரு ஆண்டவருடைய சமூகத்தில் 31ஆம் தேதி நைட்டு அந்த நியூ இயர் ஈவ் சர்வீஸில், ஆண்டவரே இந்த வருஷத்தில் நான் இதை செய்ய விரும்புகிறேன் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்களா? அதையெல்லாம் நிறைவேற்றிருக்கீங்களா? நிறைவேற்றினா ஸ்தோத்திரம், நிறைவேற்றலைன்னா பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம். அது என்ன சொல்கிறேன்னா, வழுவி போகிற இருதயம். ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறோம், நல்லது. இந்த காரியத்தை செய்வேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம், நல்லது. ஆனால் அதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா பல காரணங்கள், பல சாக்கு போக்குகளை சொல்லி அதை செய்ய முடியாதபடி நம்ம காணப்படுகிறோம்ல, அதெல்லாம் வழுவி போகிறதான ஒரு காரியம் தான். அது அன்னைக்கு ரொம்ப முக்கியமாக தோன்றினது 31ஆம் தேதி நைட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பெரிய விஷயமாக நமக்கு தோணலை. சரி, வழுவி போகிற மனதை உடையவர்கள் என்ன ஆகலாம்? புத்திமான்களாக அவர்கள் ஆகி முறுமுறுக்கிறவர்கள் உபதேசம் கற்றுக்கொள்ளுவார்களாம். தேவனுடைய வார்த்தைகள், போதனைகளில் அவர்கள் விருப்பம் காண்பிப்பார்கள், கற்றுக்கொள்ள விரும்புவார்கள்.